மிக முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேசத்தில் ஓட்டு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கு. உங்களுக்குலாம் தெரியும். ரொம்ப அசுர வளர்ச்சியில் பாஜக போயிட்டு இருக்கு. இந்தி கூட்டணி என்னென்னமோ கூட்டணிலாம் சொன்னாங்கப்பா, ஒன்றும் அதெல்லாம் வேலைக்கு ஆகலை. அதான் உண்மை. ஆனால் மிகப்பெரிய வெற்றி நோக்கி போயிட்டு இருக்கு. உருவான சோத்துக்கு ஒரு சோறு தான் பதங்கிற மாதிரி இந்தியா ஃபுல்லாக வரக்கூடிய வெற்றிக்கு முன்னோட்டமாக இதை நம்ம பார்க்க முடியுது. அதாவது இந்தியாவே அடுத்து மோடி தான் பிரதமர் இருப்பார், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதில் நிறைய பேர் தனக்குத்தானே நான் தான் பிரதமர் சொல்லிட்டு இருந்த ஆளுகள்லாம் நிறைய பேர் பார்த்துட்டான். இந்தியா கூட்டணியில் போய் சேரன்னு சொல்லிட்டு போய் அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் போகாமல் காங்கிரஸுக்கு துரோகம் பண்ணலாமா, யாருக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பிளான் போட்டு ஒரு குரூப் தெரியுது. என்ன பிளான் போட்டாலும் கெட்டதாக தான் போய் சேர்ந்தது. அது என்னைக்குமே நன்மையில முடியாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அருணாச்சல பிரதேசத்தில் சட்டசபை தேர்தல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அசுர வளர்ச்சியில் போயிட்டு இருக்கு பாஜக. பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னன்னு. நன்றி நண்பர்களே. வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிப்போகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.